எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நம்ம நீங்க பார்த்து கொண்டே இருப்பது டாப் 20 தமிழ். நான் உங்கள் தருண். இந்த ரிவ்யூல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா ஒரு பிஸியான செக்மெண்ட் சொல்லலாம்ங்க. அதாவது 125cc செக்மெண்ட் சொல்லலாம்ங்க. ஏன் இந்த செக்மெண்ட் ரொம்ப பிஸியான செக்மெண்ட் சொல்றேன் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல ரொம்ப நிறைய மக்கள் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் சொல்லலாம்ங்க இந்த 125cc செக்மெண்ட். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜா இருக்கட்டும், நல்ல போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ், நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் நல்ல ஒரு லுக் அண்ட் டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆகும் இந்த செக்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்ல ஏகப்பட்ட ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸ் இருந்தாலும் யமஹால ஒரு ஸ்கூட்டர் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் நல்ல டெக்னாலஜி பேஸ் பண்ணி இந்த ஸ்கூட்டர் இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. ஹைபிரிட் ஸ்கூட்டர் சொல்லலாம்ங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூட்டர் தான் தி ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ஸ்கூட்டர்னு சொல்லலாம்ங்க. அது என்ன ஸ்கூட்டர்னா யமஹா ரே ZR 125 ஹைபிரிட் ஸ்கூட்டர்னு சொல்லலாம்ங்க. இந்த ரிவ்யூல இந்த ஸ்கூட்டர்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூட்டரோட பிரைஸ் என்ன, அந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்கூட்டர் வாங்கினா வேல்யூ ஃபார் மணியா இல்லையான்னு ஒரு டீடைல் இருக்குதாங்க பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் வர கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்துருச்சாவும். அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம ஓடிக்கலாம். போலாம். யமஹா ரே ZR 125 ஹைபிரிட் இந்த ஸ்கூட்டரோட வேரியன்ட் பார்க்கலாங்க. வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 விதமான வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்மு, டிஸ்க், மோட்டோ ஜிபி எடிஷன், ஸ்ட்ரீட் ரேலி என 4 விதமான வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஸ்கூட்டரோட கலர் ஆப்ஷன் பார்க்கலாங்க. கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 விதமான கலர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரெட், மெட்டாலிக் ப்ளூ, மேட்டி டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, மெட்டாலிக் பிளாக், மேட்டி பிளாக் அண்ட் கிரே கலர் அண்ட் மான்ஸ்டர் அண்ட் மோட்டோ ஜிபி எடிஷன்ல வரக்கூடிய மான்ஸ்டர் இந்த கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 விதமான கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த யமஹா ரே ZR 125 ஹைபிரிட் இந்த ஸ்கூட்டரோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 125cc ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவரி பண்ணக்கூடிய பவர் அண்ட் டார்க் பார்க்கலாங்க. பவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8.2 PS ஆகும். டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10.3 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இன்ஜின்னு சொல்லலாம்ங்க. இந்த ஸ்கூட்டரோட பிரேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரம் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் சரி ரியர்லயும் சரி உங்களுக்கு ட்ரம் பிரேக் தாங்க வரும். அண்ட் டிஸ்க் பிரேக் அண்ட் மற்ற எல்லா வேரியன்ட்லயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க் அண்ட் ரியர்ல ட்ரம் பிரேக் தாங்க வரும்னு சொல்லலாம்ங்க. இந்த ஸ்கூட்டரோட வீல் சைஸ் பார்க்கலாங்க. வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 12 இன்ச் ஆகும், ரியர்ல 10 இன்ச் ஆகும். அலாய் வீல் தாங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அலாய் வீல் தாங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5.2 லிட்டராகவும் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் பற்றி பேசும்போதே எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் மைலேஜ். அது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஸ்கூட்டியாக இருக்கட்டும், எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் மைலேஜ் தாங்க. இந்த ஸ்கூட்டரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 71 km/லிட்டர்னு யமஹா கிளைம் பண்ணியிருந்தாலும் இந்த மைலேஜ் 71 km/லிட்டர்னு யமஹா தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருந்தாலும் ரியல் டைம் மைலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக 50+ கண்டிப்பாக தரும். அது ஓட்டுறவங்க பொறுத்து மைலேஜ் ஏறவும் செய்யலாம், இன்னும் அதிகமாகவும் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்கலாம். அது ஓட்டுறவங்க பொறுத்து இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக 50+ கண்டிப்பாக தரும் சொல்லலாம்ங்க. மைலேஜ் விஷயம் இந்த ஸ்கூட்டர் நல்லா ஒரு பெஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம்.
சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த Yamaha Ray ZR 125 ஹைபிரிட் இந்த ஸ்கூட்டரோட டைமென்ஷன் பார்க்கலாங்க. லென்த் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1880 மில்லிமீட்டர், வித் 750 மில்லிமீட்டர், ஹைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1190 மில்லிமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 145 மில்லிமீட்டர் அண்ட் வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1280 மில்லிமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட வெயிட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான வெயிட்னு சொல்லலாம். 99 கிலோகிராம்ல தாங்க கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஜென்ஸாவும் இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த ஸ்கூட்டர் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஏன்னா வெயிட் ரொம்பவே கம்மியா இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த Yamaha Ray ZR 125 ஹைபிரிட் இந்த ஸ்கூட்டரோட ஃபீச்சர் சொல்லலாம்ங்க. எப்பவுமே காரா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, ஸ்கூட்டரா இருந்தாலும் சரி, நம்ம இந்திய மக்கள் ஃபர்ஸ்ட் மைலேஜ் பார்ப்பாங்க, ரெண்டாவது லுக் அண்ட் டிசைன் பார்ப்பாங்க, தேர்டா ஃபீச்சர்ஸ் தான் கண்டிப்பா பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்கூட்டர்ல ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு சிஸ்டம் சொல்லலாம். அண்ட் ஹைபிரிட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைபிரிட் சிஸ்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய நல்ல ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம்ங்க. அண்ட் சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டே நீங்க இக்னிஷன் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டர் ஆன் ஆகாதுன்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர் சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டே நிறைய பேர் டிரைவ் பண்ணுறாங்க. அதனால நிறைய விபத்துகள், நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஸ்கூட்டரோட சீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் டோன் கலரில் தாங்க கொடுத்துருக்காங்க. அதாவது டிரைவருக்கு ஒரு விதமான ஸ்ட்ரக்சர்லையும் அண்ட் பில்லியன் ரைடருக்கு ஒரு விதமான மெட்டீரியலையும் கொடுத்துருக்காங்க. டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ரஃப்பான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியன் ரைடருக்கு நல்ல சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு கம்ஃபர்ட்லேயும் இந்த ஸ்கூட்டர் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. இந்த ஸ்கூட்டரில் பாடி கிராஃபிக்ஸும் இருக்குது. பாடி கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். மெயின்லி MotoGP எடிஷனில் அந்த மான்ஸ்டர் ஸ்டிக்கர்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்ல கிராஃபிக்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா அட்ராக்டிவான டிசைனும் இருக்குன்னு சொல்லலாம்ங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டரோட சீட் கெப்பாசிட்டி, அதாவது பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஒரு ஃபுல் ஹெல்மெட்டும் அதுக்குள்ள வைக்கலாம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பூட் ஸ்பேஸும் இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. அடுத்ததாக இந்த ஸ்கூட்டரோட லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED DRLs கொடுத்துருக்காங்க, LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, அண்ட் டைல் லைட், அதாவது பிரேக் லைட்டா இருக்கட்டும், டர்ன் இண்டிகேட்டரா இருக்கட்டும், இந்த ரெண்டு லைட்டும் உங்களுக்கு ஹாலஜன் பல்பில் தாங்க கொடுத்துருக்காங்க. லைட் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைட் டைம்ல நல்லாவே பிரைட்டாவே இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்கூட்டர்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க, நல்ல மைலேஜ் இருக்கு, நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து இந்த ஸ்கூட்டரோட பிரைஸ் தான் என்னப்பா அப்படின்னு சொல்றதுக்காக, இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக நீங்க ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லலாம். இப்போ அந்த பிரைஸ் எல்லாம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் மாடல் ட்ரம், இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கோட் பண்றாங்க. ரெண்டாவது வேரியன்ட் டிஸ்க், இந்த வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,07,000 ரூபாய் கோட் பண்றாங்க. அண்ட் தேர்ட் MotoGP எடிஷன், இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,09,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் மாடல் ஸ்ட்ரீட் ரேலி, இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,12,000 ரூபாய் கோட் பண்றாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பிரைஸும் உங்களுக்கு சென்னை ஆன் ரோட் பிரைஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் ஒரு ஷோரூம்லயும் வேரி ஆகும்னு சொல்லலாம்ங்க. Yamaha Ray ZR 125 ஹைபிரிட் இந்த ஸ்கூட்டர்ல ஏகப்பட்ட டெக்னாலஜி பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்கூட்டர் சொல்லியிருந்தேன் இன்ட்ரோல. அது மாதிரி இந்த ஸ்கூட்டர்ல என்னெல்லாம் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்கன்னா டெக்னாலஜி சொல்லலாம்ங்க. இந்த ஹைபிரிட் டெக்னாலஜினால உங்களுக்கு பெட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி சொல்லலாம்ங்க. இந்த டெக்னாலஜினால உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் வரும்னு சொல்லலாம்ங்க. இப்போ கடைசியாக இந்த Yamaha Ray ZR 125 ஹைபிரிட் இந்த ஸ்கூட்டர் வாங்கின வேல்யூ ஃபார் மணியா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தாங்க சொல்லணும். ஏன்னா
இந்த ஸ்கூட்டர்ல உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் இருக்கு, நல்ல போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ், நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் நல்ல ஒரு லுக் அண்ட் டிசைனிங் இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. அண்ட் இந்த பைக்கோட இந்த ஸ்கூட்டரோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் மாடல் 1 லட்சம் ரூபாயில இருந்து டாப் மாடல் 1,12,000 ரூபாய் வரைக்கும் கோட் பண்ணிருக்காங்க. இது வந்து சென்னை ஆர்டர் பிரைஸ். இது வந்து கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் வேரி ஆகும்னு சொல்லலாம்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் தருண். டாடா அண்ட் பை.